வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் பழைய பூங்கா விவகாரம் மாவட்ட செயலகம் வெளியிட்டுள்ள தகவல். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெறும் பகுடிவதைகள் தொடர்பில் விசாரணை. முன்னாள் போராளி கண்ணீர் கதை. கடனை அடைக்க சிறுநீரகத்தை விற்ற பரிதாபம். எனக்கு பாடம் கற்பிக்க தேவையில்லை, சபையில் கொந்தளித்த சஜித். இந்திய விஜயத்தின் போது அதிகார பகிர்வு பற்றி பேசப்படவே இல்லை. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் இந்தியா வலியுறுத்தவும் இல்லை என்கின்றார் ரில்வின். சிஐடியின் பிடிக்குள் சிக்கி தவிக்கும் ரணில் தரப்பு. வெள்ளிக்கிழமை ஆஜராகுமாறு மைத்திரிக்கு அழைப்பு. ரம்பின் விசேட பிரதிநிதியுடன் ஜனாதிபதி அனுர முக்கிய சந்திப்பு. புதுடில்லியில் ராஜதந்திர நகர்வு. இலங்கை சுவிட்சர்லாந்து இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கு இணக்கம். பிரதமர் கரணியுடன் தூதுவர் சந்திப்பு. புதிய அரசமைப்பு ஒரு மாயை, தமிழரை ஏமாற்ற வேண்டாம். அனுர அரசுக்கும் ராஜபக்சக்களுக்கும் வித்தியாசமில்லை. இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியினர் பகிரங்க குற்றச்சாட்டு. ஊழல் கலாசாரத்தை மாற்றவே எம்பிக்களின் ஓய்வூதியம் ரத்து. சபையில் பிரதமர் கரணி தெரிவிப்பு. இராணுவ முகாம்கள் அகற்றம், மக்களின் எதிர்பார்ப்பு அதிகம். சுவிஸ் தூதுக்குழுவிடம் வடக்கு ஆளுநர் வெளிப்படை. ஐநாவின் பாலியல் வன்முறை அறிக்கை. அனுர அரசாங்கம் மௌனம் காப்பது ஏன்? நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் எம்பி காட்டம். கொடுங்கோன்மை சட்டங்களுக்கு எதிராக சர்வதேச மட்டத்தில் குரல். பிரிட்டனின் தரநிலைகளை வலியுறுத்திய சஜித். மாகாண சபை தேர்தலை மேலும் தள்ளிப்போட எடுத்த நாடாளுமன்ற முயற்சியை முறியடித்தார் சாணக்கியன். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மிக கொடூரமானது என விமர்சனம். சட்டத்திரணி அம்பிகா சர்க்குணநாதன் விவரிப்பு. டெல்வின் சில்வாவின் இந்திய விஜயம் கட்சி சார்ந்தது. அமைச்சர் விஜித கேரத். ஓய்வூதிய நீக்க சட்டம் மூலம் பழிவாங்கும் நோக்கத்துடன் அரசாங்கம் கொண்டு வந்துள்ளது. திலித் ஜே வீர குற்றச்சாட்டு. தொடர்வன விரிவான செய்திகள். மாகாண சபை தேர்தலுக்கான வாய்ப்பை மேலும் மழுங்கடிக்கும் விதத்தில் அரசு தரப்புடன் சேர்ந்து திட்டமிட்டு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க நேற்று கொண்டு வந்த நாடாளுமன்ற தெரிவுக்குழு திட்டம் ஒன்றை இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ரா சாணக்கியன் நாடாளுமன்றத்தில் முழு மூச்சாக எதிர்த்து குரல் எழுப்பி அந்த திட்டத்தை முறியடித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றம் கூடிய சமயத்தில் ரவி கருணாநாயக்க எதிரணியில் இருந்த நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை அமைப்பதற்கான பிரேரணை ஒன்றை முன்வைத்துள்ளார். ஆளும் தரப்பினர் கொறடா அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் ஆதரவோடு இந்த நகர்வு முன்னெடுக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஆகியவற்றோடு மாகாண சபை தேர்தல் முறைகளை மாற்றி சீரமைப்பதற்கான நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை அமைப்பதற்கு இந்த பிரேரணையில் கோரப்பட்டிருந்தது. இந்த திட்டத்தை அந்த வடிவத்தில் முன்னெடுப்பதற்கு சாணக்கியன் முழு அளவில் எதிர்ப்பு காட்டியிருந்தார். மாகாண சபை தொடர்பாக ஏற்கனவே ஒரு நாடாளுமன்ற தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அதே விடயங்களை மீண்டும் ஆய்வு செய்ய மற்றொரு தெரிவுக்குழுவை அமைப்பது சட்ட ரீதியாக சிக்கலை ஏற்படுத்தும். 2 தெரிவுக்குழுக்கள் ஒரே தேர்தல் முறைமை குறித்து அறிக்கை அளிக்கும் போது எந்த அறிக்கையை நாடாளுமன்றம் ஏற்க வேண்டும் என்பது குறித்து குழப்பம் உருவாகும் என்று வாதிட்டார் சாணக்கியன். அவர் மேலும் மாகாண சபை தேர்தல் குறித்து மீண்டும் ஆய்வு செய்ய புதிய குழு அமைப்பது தேர்தலை மேலும் தாமதப்படுத்தும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை பிற்போட இந்த தெரிவுக்குழுவை ஒரு காரணமாக பயன்படுத்தக்கூடும் என்பதனால் அதற்கு இடமளிக்க முடியாது எனவும் சீறினார் அவர். இதையடுத்து சபையில் ஆளும் தரப்புக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையே கடுமையான விவாதம் ஏற்பட்டது. பின்னர் மாகாண சபை தேர்தல் பற்றியும் ஆராய்வது என்ற விடயம் பிரேரணையில் இருந்து நீக்கப்பட்ட பின்னர் மட்டுமே அந்த முன்வழிவுக்கு இணக்கம் அளிக்க முடியும் என சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இறுதியில் நீண்ட வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு மாகாண சபை குறித்த பகுதி நீக்கப்பட்ட நிலையில் பிரேரணை முன்னேறியது. அதன் அடிப்படையில் மாகாண சபை தேர்தல் முறைமையை தவிர்த்து ஏனைய தேர்தல் முறைமைகள் குறித்து மட்டும் ஆய்வு செய்ய தெரிவுக்குழு நியமிக்க தீர்மானிக்கப்பட்டது. இலங்கையில் உள்ள பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை விட தற்போது அரசினால் முன்மொழியப்பட்டுள்ள புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மிக கொடூரமானது. இந்த சட்டம் சர்வதேச உரிமை சட்டங்களுக்கு ஏற்ப அமையவில்லை. மக்களை அடக்குவதற்கும் அடிப்படை உரிமைகளை பறிப்பதற்கும் வசதியாக வரையப்பட்டுள்ளது என மனித உரிமை ஆர்வலரும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளருமான சட்டத்தரணி அம்பிகா சர்க்குணநாதன் தெரிவித்துள்ளார்.
தற்போதைய அரசினால் அமல்படுத்தவென முன்மொழியப்பட்ட அரசை பாதுகாக்கும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தொடர்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை விழுது சமூக சிவில் அமைப்பினால் கொழும்பில் ஒழுங்கு செய்யப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாண ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களுடனான கலந்துரையாடலில் கலந்து கொண்ட பின்னர் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த கருத்தினை முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் அவர் குறிப்பிட்டவை வருமாறு, அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் இந்த வரைவு மிக மோசமானது. இது சர்வதேச உரிமை சட்டங்களுக்கு ஏற்ப அமையவில்லை. ஏனென்றால் இதில் இருக்கும் பயங்கரவாதம் பற்றிய வரவிலக்கணம் மிகவும் பரந்தது. வரவிலக்கணம் பரந்ததாக உள்ளதனால் நபரொருவர் எந்த குற்றம் செய்தாலும் அரசு அவரை கைது செய்யலாம். தற்போதுள்ள பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஒருவரை கைது செய்து ஒருவரிடத்தின் பின்னர் வழக்கு தொடுக்காவிட்டாலும் கூட அவரை பிணையில் விடுவிக்கலாம். இந்த புதிய வரவின்படி ஒருவரிடம் தடுப்பாணையில் தடுத்து வைக்கப்படலாம் மற்றும் தடுப்பு காவலில் வைக்கப்படலாம். அடுத்தது, ஜனாதிபதியின் அதிகாரத்தை இந்த வரைவு அதிகரிக்கின்றது மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கும் பல அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் சாதாரண சில காரணங்களுக்காக சிவில் அமைப்புகள் கூட தடை செய்யப்படலாம். இது தவிர நீதித்துறையில் இருக்கும் பல அதிகாரங்கள் போலீசாருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. நீதிபதியின் அதிகாரங்கள் சில போலீசாருக்கும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றமையே காண முடிகிறது. ஆகையினால் இந்த சட்டம் மூலம் அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாப்பதை விட மக்களின் ஜனநாயக உரிமையினை இல்லா தொலைக்கின்றது என்றுதான் கூற வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். சிவில் சுதந்திரத்தை மீறும் வகையில் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் மற்றும் நிகழ்நிலை காப்பு சட்டம் அமையக்கூடாது என்பதில் தாம் உறுதியாக இருக்கின்றோம். இந்த சட்டங்களின் விதிமுறைகள் பிரிட்டனின் தரங்கள் மற்றும் சர்வதேச நடைமுறைகளுடன் ஒத்திருக்க வேண்டும். இவ்வாறு பிரிட்டன் துணை பிரதமர் டேவிட் லம்மியுடனான சந்திப்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். வர்த்தக சீர்திருத்தங்கள், சட்டவாக்கு பிரச்சினைகள் மற்றும் டிட்வா பேரிடர் மீட்சி தொடர்பான விசேட கலந்துரையாடலுக்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவும் பிரிட்டனின் துணை பிரதமர் டேவிட் லாமியும் நேற்று கொழும்பிலுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் விசேட சந்திப்பு ஒன்றை நடத்தினர். ஜனநாயக ஆட்சி, வர்த்தக விரிவாக்கம் மற்றும் இருதரப்பு மானுட ஒத்துழைப்பு ஆகியவற்றை விரிவாக்க கலந்துரையாட நோக்கத்துடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்த சந்திப்பினை ஏற்பாடு செய்திருந்தார். இதில் முதன்மையாக ஆட்சி, சட்டத்தின் ஆட்சி, காலநிலை நீதி, மனித உரிமைகள் மற்றும் வறுமை ஒழிப்பு ஆகிய துறைகளில் அதிகாரப்பூர்வ வளர்ச்சி உதவியை சீர்திருத்துவதன் முக்கியத்துவத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எடுத்துரைத்தார். மேலும் கொள்கை ரீதியான ஜனநாயக மதிப்புகளை மக்களை மையமாக கொண்ட பொருளாதார தீர்வுகளுடன் சமநிலைப்படுத்துவது ஆட்சியில் எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும் அவர் இங்கு எடுத்துரைத்தார். ஊழலுக்கு எதிரான அரசு குழுவின் மற்றும் அதன் உலகளாவிய எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவராக பிரிட்டனின் தலைமையை பாராட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் வெளிப்படையான நிறுவனங்களுக்கான அவசியத்தை இங்கு வலியுறுத்தினார். அத்துடன் நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்பவும், நிலையான பொருளாதார மீட்சியை உறுதிப்படுத்தவும் பொறுப்புக்கூறல் நடைமுறைகளை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை ஐக்கிய ராச்சியம் இடையேயான வர்த்தகம் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டதில் ஐக்கிய ராச்சியம் இலங்கையின் இரண்டாவது பெரிய ஏற்றுமதி இலக்கு நாடாக இருப்பதை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டினார். மேலும் 2026ஆம் ஆண்டின் முதல் பாதையில் வர்த்தக கூட்டாண்மை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது என்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டின் இறுதியில் சூறாவளி டிட்வா ஏற்படுத்திய பேரழிவுக்கு பின்னர் ஐக்கிய ராச்சியத்தின் இறையாண்மை ஒற்றுமைக்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்திருந்தார். 2025 டிசம்பரில் மானுட உதவி தொகுப்பை 1 மில்லியனாக அதிகரித்ததற்காக அவர் இங்கிலாந்தின் அரசுக்கு நன்றி தெரிவித்தார். இறுதியில் இரு நாடுகளுக்கிடையான ஆழமான வரலாற்று உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் 3ஆம் சார்லஸ் மன்னர் அனுப்பிய தனிப்பட்ட இரங்கல் செய்திக்காகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது நன்றியை தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் பிரிட்டனின் துணை பிரதமர் லம்மியுடன் உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக், பிரத்யேக செயலாளர் சுக்வீந்தர் சோதி, துணை பிரதமரின் சர்வதேச பிரிவின் தலைவர் டேவிட் மேயர், சிறப்பு ஆலோசகர் பியானோ மேகர் மற்றும் முதல் செயலர் டாம் சோபர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையில் 1983 முதல் 2009ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற மோதல்கள் சார் பாலியல் வன்முறைகள் மற்றும் அடக்குமுறைகள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு அண்மையில் வெளியிட்ட விசேட அறிக்கை தொடர்பில் அரசின் நிலைப்பாடு என்னவென்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நாடாளுமன்ற ஓய்வூதியம் சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு கடந்த 2026 ஜனவரி 13ஆம் தேதி அன்று இலங்கையில் மோதல்கள் சார் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் மற்றும் அடக்குமுறைகள் தொடர்பில் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. 1983 முதல் 2009 வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற சித்திரவதைகள் மற்றும் வன்முறைகள் குறித்து இந்த
அறிக்கையில் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த அறிக்கை தொடர்பில் அரசோ அல்லது பொறுப்பான அமைச்சரோ இதுவரை இந்த பதிலையும் வழங்கவில்லை. இந்த அறிக்கையில் 23 பெண்கள் மற்றும் 4 ஆண்கள் தமக்கு இழைக்கப்பட்ட பாலியல் வன்முறைகள் மற்றும் சித்திரவதைகள் குறித்து சாட்சியம் அளித்துள்ளனர். இதற்கான ஆதாரங்களும் அந்த அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. யுத்த சூழலில் உயிர் பிழைத்தவர்கள் மறுபாடு செய்ய முடியாத அளவுக்கு கொடூரமான சித்திரவதைகளை எதிர்கொண்டுள்ளனர். கடந்த காலங்களில் இடம்பெற்ற இத்தகைய வன்முறைகளில் ஈடுபட்ட குற்றவாளிகள் பலர் இன்றும் சுதந்திரமாக உலாவுகின்றனர். ஒரு சிலர் உயர் பதவிகளிலும் உள்ளனர். இந்த அரசு சட்டத்தை மதித்து செயற்படுவதாக இருந்தால் ஐநா அறிக்கையை ஆதாரமாக கொண்டு முறையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும். நீதிக்காக பாதிக்கப்பட்ட மக்கள் நீண்ட காலமாக காத்திருப்பது நீதி பொறிமுறைக்கே முரணானது. காலம் கடந்து செல்லும் நீதியானது கேள்விக்குள்ளாக்கப்படுவது தவிர்க்க முடியாதது. எனவே இந்த அறிக்கையில் உள்ள விடயங்கள் தொடர்பில் அரசு விசேட கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரம் தற்போதைய சூழலிலும் மனித உரிமை மீறல்கள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் கடந்த பிப்ரவரி 10 போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி சூட்டில் 17 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார். அந்த சிறுவனின் உறவினர்கள் நீதி கோரி போராடி வரும் நிலையிலும் இதுவரை அந்த சம்பவத்திற்கு முறையான நீதி கிடைக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 1983 ஆண்டிலிருந்து 2009 ஆண்டு வரை இந்த நாட்டிலே பாலியல் ரீதியான வன்முறைகள் ஊடாக இவர்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான தடயங்கள் ஆதாரங்கள் இருப்பதை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகம் தெளிவாக வெளியிட்டிருக்கிறது கடந்த ஜனவரி 13. இது ஒரு மிக கொடூரமானது. உலகத்திலே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, பாலியல் ரீதியாக ஒருவரை வஞ்சித்தல், பாலியல் ரீதியாக அவர்களை கொடுமைப்படுத்துதல் என்பது ஒரு போர்க்களத்திலே செய்யப்படுகின்ற விடயமாக மாறியிருக்கிறது. 1983 பின்னர் இலங்கையிலே அது கூர்மை பெற்றிருந்தது உள்நாட்டு யுத்தம். தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே நடந்த யுத்தத்திலே அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளால் இவ்வாறு செய்யப்பட்டது என்பதற்கான ஆதாரங்களை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. இது மிக மிக மோசமான ஒரு விடயம். குறிப்பாக இந்த பாலியல் வன்முறைகள் என்பது பரவலாகவும் திட்டமிடப்பட்டதும் நிறுவன ரீதியாக ஊக்குவிக்கப்பட்டதாகவும் அதற்கான பொறுப்புக்கூறல் பெரும்பாலும் இல்லாத நிலையினை காண முடிகிறது. எனவே இது எந்த விதத்திலும் விசாரிக்கப்படாமல் பரவலாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் OHCHR மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதே போல இந்த காலங்களில் மோதலால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது அச்சுறுத்தல் ஏற்படுத்தவும், தண்டனை விதிக்கவும், கட்டுப்பாட்டை நிலைநாட்டவும் பாலியல் வன்முறை பரவலாகவும் திட்டமிட்ட முறையிலும் பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களை இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் மீது விசாரணை என்ற போர்வையில் மிக கொடூரமாக பாலியல் வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த அரசு அந்த காலகட்டங்களில் இருக்கவில்லை என்றாலும், ஆனால் அந்த 1983 2009 வரை இங்கு நடந்த இந்த மனித குலத்துக்கு எதிரான மிக மோசமான இந்த குற்றங்களை விசாரிப்பதற்கு இந்த அரசிடமிருந்து என்ன பதில் இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். குறிப்பாக ஒரு உலக நிறுவனம், மனித உரிமைகளை பேசுகின்ற நிறுவனம் இதனை வெளிப்படுத்தி இருக்கிறது, அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது. ஆகவே மனித உரிமைகளை மதிக்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய வெளிப்பாடு என்ன? போர் முடிவடைந்த பின்னும் 2009 பிறகும் இந்த அரசாங்கம் பொறுப்பெடுத்த பின்னரும் கூட இவ்வாறான பாலியல் மோதல்கள் சார் பாலியல் வன்முறைகளில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது தண்டனை வழங்கப்படவில்லை. தொடர்ந்தும் இராணுவமயமாக்கல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவசரகால சட்டம் நடைமுறையிலே வைத்திருக்கிறீர்கள் மற்றும் விசேட சட்ட சூழ்நிலைகளை பயன்படுத்துகின்றீர்கள். இவ்வாறான நிலை ஏன் இவற்றை இந்த விசாரணைக்கு கொண்டு போக முடியாது? இது ஒரு சட்ட ஆட்சியின் பலவீனமாக இருக்கக்கூடாது. இந்த நாட்டிலே இருக்கின்ற சட்ட ஆட்சி நீதியை வழங்கக்கூடிய வகையில் பலவீனமாக இருக்கிறது, அல்லது ஒரு இனம் சார்ந்துதான் அது செயல்படுகிறது என்பதைத்தான் இது தெளிவாக காட்டுகிறது. அண்மைய இந்திய விஜயத்தின் போது அதிகார பகிர்வு அல்லது மாகாண சபை தேர்தல் குறித்து இந்திய தரப்புடன் எவ்வித பேச்சுகளும் முன்னெடுக்கப்படவில்லை என்று JVPயின் பொதுச் செயலாளர் ரெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு நாடு திரும்பிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தரப்பினருடனான சந்திப்புகளின் போது அதிகார பகிர்வு மற்றும் 13ஆம் திருத்தம் குறித்து இந்திய தரப்பினர் வலியுறுத்துவது வழக்கம். இது குறித்து ரெல்வின் சில்வாவிடம் வினவப்பட்ட போது அவர் கூறியதாவது: இந்திய வெளிவிவகார அமைச்சர் குஜராத் மற்றும் கேரள மாநில முதலமைச்சர்கள் ஆகியோரை நாம் சந்தித்தோம். இந்த சந்திப்புகளின் போது மாகாண சபை உள்ளிட்ட அரசியல் காரணங்கள் குறித்து பேசப்படவில்லை. இந்திய தரப்பிலிருந்து இது தொடர்பாக எவ்வித நினைவூட்டங்களும் செய்யப்படவில்லை. எமது கலந்துரையாடல்கள் அனைத்தும் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் அதற்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக்கொள்வது குறித்தே அமைந்திருந்தன.
மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தமது கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் அதனை நடத்தும் நிலைப்பாட்டிலேயே உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் தற்போதைய சூழலில் நாட்டின் பொருளாதார முன்னேற்றமே முதன்மையானது என்பதனால் அதற்கான ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்வதில் இந்தியா அர்ப்பணிப்புடன் உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அரசியல் ரீதியாக பின்னடைவை சந்தித்துள்ளவர்களே இந்த விஜயத்தின் பின்னணியில் ரகசிய ஒப்பந்தங்கள் இருப்பதாக கட்டுக்கதைகளை பரப்பி வருகின்றனர். அவ்வாறான ரகசிய உடன்படிக்கைகள் எதுவுமில்லை. இந்த விஜயம் முழுக்க முழுக்க பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளை நோக்கமாக கொண்டது. இவ்வாறு ரில்வின் சில்வா மேலும் விளக்கம் அளித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி மைத்திரி விக்ரமசிங்கவை குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது நிதி முறைகேடு தொடர்பான விசாரணைக்காக வாக்குமூலம் வழங்கும் பொருட்டு எதிர்வரும் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அவரை முன்னிலையாகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க தனது மனைவி மைத்திரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரிட்டனுக்கு தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இந்த விஜயத்திற்காக 16.2 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் தற்போது விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிதி முறைகேடு விவகாரத்தில் ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின்னர் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கும் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்குமே மைத்திரி விக்ரமசிங்கவுக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட அழைப்பின் பேரில் AI இம்பேக்ட் 2026 மாநாட்டில் பங்கேற்க புதுடில்லி சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று தனது உத்தியோகபூர்வ சந்திப்புகளை ஆரம்பித்துள்ளார். அதற்கமைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கான விசேட பிரதிநிதியும் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதுவருமான ஜெர்ஜியோ கோருக்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் நடைபெற்றது. இதன்போது பிராந்திய ஒத்துழைப்புகள் மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெறவுள்ள AI இம்பேக்ட் 2026 மாநாடு செயற்கை நுண்ணறிவை மனித குலத்தின் நன்மைக்காக பொறுப்புணர்வுடன் பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. உலகின் முன்னணி தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் அரசு தலைவர்கள் பங்கேற்கும் இந்த மாநாட்டில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாளை விசேட உரையாற்றவுள்ளார். மாநாட்டின் ஒரு அங்கமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வழங்கும் விசேட இரவு விருந்து உபசாரத்தில் ஜனாதிபதி இன்று கலந்து கொள்கின்றார். அத்துடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, பிரேசில் ஜனாதிபதி லூலோ டி சில்வா, பூட்டான் பிரதமர் செரிங் டோப்கே ஆகியோருடன் அவர் இருதரப்பு பேச்சுக்களை முன்னெடுக்க உள்ளார். இன்று முதல் எதிர்வரும் 3 தினங்களுக்கு புதுடில்லியில் தங்கியிருக்கும் ஜனாதிபதி பல்வேறு ராஜதந்திர சந்திப்புகளை முன்னெடுக்க உள்ளார். இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதார கொள்கை மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புகளை பலப்படுத்துவதில் இந்த விஜயம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. புதிய அரசமைப்பினூடாக இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்போம் என்ற NPP அரசின் அமைச்சர்களின் கூற்று தமிழ் மக்களை ஏமாற்றும் மற்றுமொரு கண்டுடைப்பு நடவடிக்கை என எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. இது தொடர்பில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார MP ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில், இனப்பிரச்சினைக்கான தீர்வு என்பது வெறும் மேடை பேச்சுக்களுடன் முடிவடையக்கூடாது. கடந்த ராஜபக்ச அரசும் புதிய அரசமைப்பு மற்றும் இனப்பிரச்சினை தீர்வு குறித்து இதேபோன்ற வாக்குறுதிகளை வழங்கி தமிழ் மக்களை ஏமாற்றிய வரலாறே அதிகம் உள்ளது. தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசும் அதே பாதையை பின்பற்றுகின்றது. இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் அரசுக்கு உண்மையான விருப்பம் இருந்தால் முதலில் மாகாண சபை தேர்தலை நடத்தி அதிகார பகிர்வை உறுதிப்படுத்த வேண்டும். அதை செய்ய தவறும் அரசு புதிய அரசமைப்பு என்ற மாயையை உருவாக்கி தமிழ் மக்களின் வாக்குறுதிகளை தக்கவைக்க முயற்சிக்கின்றது. இனவாதம் இல்லாத நாட்டை உருவாக்குவோம் என்று கூறும் அனுரக அரசு நடைமுறையில் தமிழ் மக்களின் நில அபகரிப்புக்கு மற்றும் அடிப்படை உரிமை மீறல்கள் குறித்து மௌனம் காப்பது ஏன்? முறையான வரைவுகள் அல்லது காலக்கெடுகள் என்று அரசமைப்பு உருவாக்கும் என்று பேசுவது வெறும் அரசியல் நாடகமாகும். இத்தகைய போலி வாக்குறுதிகளை தமிழ் மக்கள் இனியும் நம்ப மாட்டார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊழல்மிக்க அரசியல் கலாச்சாரம் காரணமாகவே மக்கள் ஒட்டுமொத்த அரசியல் கட்டமைப்பையும் வெறுக்கின்றார்கள் என்றும் அந்த நிலையை மாற்றி சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கவே நாடாளுமன்ற ஓய்வூதிய ரத்து சட்டத்தை கொண்டு வந்ததாகவும் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நாடாளுமன்ற ஓய்வூதியம் சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில் குறிப்பிட்டதாவது, நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் தீர்மானம் வெறும் பிரபல்யத்துக்காகவோ அல்லது வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்காகவோ எடுக்கப்பட்ட ஒன்றல்ல. மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமையவும் அவர்களின் ஆணைக்கு மதிப்பளித்துமே இந்த சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டுள்ளது.
1977ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த ஓய்வூதிய சட்டம் இதுவரை 5 முறை திருத்தப்பட்டுள்ளது. ஆனால் அந்த திருத்தங்கள் அனைத்தும் அரசியல்வாதிகளின் நலன்களுக்காகவே மேற்கொள்ளப்பட்டனவே தவிர அவற்றால் மக்களுக்கு எவ்வித பயனும் கிடைக்கவில்லை. கடந்த காலங்களில் கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள் வேடிக்கையானவை. 1985ஆம் ஆண்டு திருத்தத்தின்படி தமக்கு விருப்பமான ஓய்வூதிய முறையை தெரிவு செய்யும் வசதி வழங்கப்பட்டது. அதேபோல நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் 2வது திருமணம் புரிந்தால் அவரது மனைவிக்கும் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டுமென்ற சட்டங்கள் இயற்றப்பட்டன. இத்தகைய சுயநல செயற்பாடுகளினால் தான் மக்கள் ஒட்டுமொத்த அரசியல் கட்டமைப்பையும் எதிர்க்கின்றார்கள். ஊழல்மிக்க அரசியல் கலாச்சாரத்தினால் இன்று ஜனநாயகம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. இது இலங்கைக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்ட ஒன்றல்ல. இந்த சூழலை மாற்றி அமைத்து ஒரு சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கினால் மட்டுமே தகுதியுள்ளவர்கள் அரசியலுக்கு வருவார்கள், நாடு முன்னேற்றம் அடையும். ஜனநாயகத்தை பாதுகாக்கும் வகையில் எதிர்காலத்திலும் புதிய சட்டங்களை ஏற்ற நாம் அர்ப்பணிப்புடன் உள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். டிட்வா பேரிடரால் பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்தின் உட்கட்டமைப்புகளை மறுசீரமைப்பதற்கு மாகாண சபையின் வருடாந்த வரவு செலவு திட்ட நிதிக்கு மேலதிகமாக மத்திய அரசினால் விசேட நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் துணை தூதுவர் ஒலிவியர் பிராஸ் தலைமையிலான குழுவினர் வடக்கு மாகாண ஆளுநரை நேற்று செவ்வாய்க்கிழமை ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினர். இந்த சந்திப்பின் போதே ஆளுநர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். டிட்வா பேரிடரால் வடக்கில் ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து ஆளுநர் விளக்கி கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட உட்கட்டமைப்புகளை சீர் செய்வதற்கு நாம் கோரிய நிதியை விடுவிப்பதற்கு அரசு இணக்கம் தெரிவித்துள்ளது. இது வழமையான மாகாண நிதி ஒதுக்கீட்டுக்கு புறம்பான மேலதிக ஒதுக்கீடாகும் என்று ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த துணை தூதுவர் சுவிட்சர்லாந்திலும் காலநிலை மாற்றம் பெரும் சவாலாக உள்ளதாகவும் அதனை எதிர்கொள்ளும் வகையில் தமது நாட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ள உள்கட்டமைப்பு முதலீடுகள் குறித்தும் ஆளுநருடன் பகிர்ந்து கொண்டார். வடக்கு மாகாணத்தின் சில மாவட்டங்களுக்கு தான் நேரடியாக சென்று நிலைமைகளை பார்வையிட்டதாக குறிப்பிட்ட துணை தூதுவர் கடந்த காலங்களில் சுவிட்சர்லாந்து அரசின் நிதி உதவியுடன் அமைக்கப்பட்ட திட்டங்களையும் டிட்வா பேரிடரால் மக்கள் எதிர்கொண்ட பாதிப்புகளையும் கேட்டறிந்ததாக தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பல தடவைகள் விஜயம் மேற்கொண்டுள்ளமை மற்றும் கடந்த காலங்களில் காணப்பட்ட வீதியோர பாதுகாப்பு முகாம்கள் அகற்றப்பட்டுள்ளமை தொடர்பில் துணை தூதுவர் தனது சாதகமான கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார். இதற்கு பதிலளித்த ஆளுநர் உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் நீண்ட காலமாக இருந்த வீதிகள் மக்கள் பாவனைக்கு திறக்கப்பட்டு வருவதுடன் காணிகளும் பகுதி பகுதியாக விடுவிக்கப்படுகின்றன. எனினும் மக்களின் எதிர்பார்ப்புகள் இன்னும் அதிகமாகவே உள்ளன. மாகாண சபையின் அதிகார வரம்புகள், செயற்பாடுகள் மற்றும் கிவலோயா திட்டம் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இந்த சந்திப்பில் ஆளுநரின் செயலாளர் மற்றும் ஆளுநரின் இணைப்பு செயலாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இலங்கை மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி ஸ்ரீ வால்ட் ஆகியோருக்கு இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற இந்த சந்திப்பு குறித்து பிரதமர் தனது உத்தியோகபூர்வ சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேம்படுத்துவதுடன் சுவிட்சர்லாந்தின் உலகத்தரம் வாய்ந்த தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி முறைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் உள்ள நவீன தொழிற்பயிற்சி தொழில்நுட்பங்கள் மற்றும் அந்த முறைகளை இலங்கையில் அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. கல்வி மற்றும் பயிற்சி துறையில் அறிவை பரிமாற்றிக் கொள்வதன் மூலம் இலங்கையின் மனிதவள மேம்பாட்டுக்கு சுவிட்சர்லாந்து வழங்கக்கூடிய ஒத்துழைப்புகள் குறித்தும் இரு தரப்பினரும் கலந்துரையாடினர். இந்த சந்திப்பு இலங்கையின் கல்வி மறுசீரமைப்பு மற்றும் இளைஞர்களுக்கான தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதில் முக்கிய மைல்கல்லாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவின் இந்திய விஜயம் கட்சி சார்ந்ததாகும். அது குறித்து அரசாங்கத்தினால் எவ்வித அறிக்கையும் வெளியிடப்பட மாட்டாது என பதில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியல் கட்சிகளுக்கு வெவ்வேறு நாடுகளிலிருந்து அழைப்பு விடுக்கப்படுவது சாதாரணமானதாகும். ஆளுங்கட்சியானாலும் எதிர்கட்சியானாலும் எந்த நாட்டிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டாலும் அந்த அழைப்பினை ஏற்று அவர்கள் அந்த நாடுகளுக்கு விஜயம் செய்வார்கள். அவர்களுக்கான ஏற்பாடுகளை அந்தந்த நாடுகள் வழங்கும். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் இந்திய வெளிவிவகார அமைச்சின் அழைப்பிற்கமைய அந்த நாட்டுக்கு விஜயம் செய்திருந்தார். அது கட்சிசார் விஜயமாகும். அந்த அடிப்படையிலேயே கொழும்பிலுள்ள இந்திய உயர்ஸ்தானி காரியாலயம் குறித்த விஜயம் தொடர்பான ஊடக அறிக்கையையும் வெளியிட்டிருந்தது. எனவே அரசாங்கம் இது குறித்து அறிக்கையை வெளியிடாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக சரோஜா சாவித்ரி போல்ராஜ் என்று முன்வைத்த கருத்துக்கள் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பிய போது நாடாளுமன்றத்தில் பெரும் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. நிலையியற் கட்டளைகள் சட்டத்தின் பிரகாரம் கேள்வி எழுப்பப்பட்ட நிலையிலேயே கடும் வாக்குவாதம் இடம்பெற்றது. முன்னதாக மகளிர் விவகார அமைச்சர் முன்வைத்த கருத்துக்கள் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியிருந்தார். குறித்த கேள்விக்கான காலத்தை எதிர்க்கட்சித் தலைவர் அதிகரித்தமையினாலேயே இவ்வாறு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சஜித் பிரேமதாச தனது கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்த போது இடையிலிருந்து கருத்து தெரிவித்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க இங்கு நிலையிற் கட்டளை குறித்து தெளிவுபடுத்தலை பெற்றுக்கொள்ள கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சித் தலைவர் முன்வந்தார். ஆனால் இது விவாதமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நிலையிற் கட்டளைகளை பெற்று அதனை விவாதமாக எதிர்க்கட்சித் தலைவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவரே நிலையிற் கட்டளைகள் என்றால் என்ன, அதன் பிரகாரம் நடந்து கொள்ள முயற்சியுங்கள், இதை கற்றுக்கொள்ளுங்கள். 22(7) எதிர்க்கட்சித் தலைவருக்கு இவ்வாறு செயற்பட எந்த அதிகாரமும் இல்லை என்றார். இதன்போது கருத்து தெரிவித்த சயீத், சபாநாயகரே வாய்மூல கேள்விகளை கேட்கும் போது மற்ற தரப்புக்கு அதிக நேரம் வழங்கப்படுகிறது. இதில் அவர்களுக்கு ஒரு விதமாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி கேட்கும் போது வேறு விதமாகவும் பார்க்க முடியாது என்றார். இதன்போது சபாநாயகர் எதிர்க்கட்சித் தலைவரே, உங்கள் கேள்விகளை சுருக்கமாக முன்வையுங்கள், இதற்காக 4 நிமிடங்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றார். இதன்போது பதில் வழங்கிய சயீத், இலங்கையில் 52% பெண்களே, அவர்கள் தொடர்பில் கேள்வி எழுப்பும் போது ஏன் பிமல் தடை விதிக்கின்றார்? எனக்கு வகுப்பெடுக்க தேவையில்லை. நிலையிற் கட்டளையை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள நீங்களும் வகுப்பெடுக்க தேவையில்லை என்றார். இதன்போது குறுக்கிட்ட சபாநாயகர், உங்களுடைய தீர்மானங்கள் தோற்றுப்போகின்ற போது எம்மிடம் வர வேண்டாம். 2 நிமிட கேள்விக்கு 6 நிமிடங்களை எடுத்துள்ளீர்கள் என சுட்டிக்காட்டியுள்ளார். யுத்த களத்தில் காயப்பட்டு ஒரு கால் முழுவதும் பாதிக்கப்பட்டு இன்று வாழ்வாதாரத்துக்காக போராடி கொண்டிருக்கும் ஒரு முன்னாள் பெண் போராளி கந்துவட்டி கொடுமையினால் தனது சிறுநீரகத்தை விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள சம்பவம் மன்னாரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார் மூர்வீதி பகுதியில் வசிக்கும் இப்பெண்மணி தனது குடும்ப வறுமையை போக்கவும் சிறுதொழில் செய்யவும் சீட்டு முறையில் பணம் கட்டியுள்ளார். ஆனால் சீட்டு ஆரம்பத்தின் கனிவாக நடந்து கொண்ட பெண்குழுக்கள் மற்றும் வட்டி கும்பல்கள் காலம் செல்ல தங்கள் நடவடிக்கையை தொடங்கியுள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சுமத்தியுள்ளார். தான் வாங்கிய பணத்துக்கு சட்டவிரோதமான முறையில் வட்டிக்கு மேல் வட்டி போட்டு மீள முடியாத கடன் சுமைக்குள் தள்ளியுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். ஏழ்மை நிலையில் இருக்கும் இந்த பெண் மற்றும் இவரது குடும்பம் வாடகை வீடு ஒன்றில் உணவகங்களுக்கு சிற்றுண்டிகளை தயாரித்து வழங்கி வரும் வருமானத்தில் வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. மணலாற்று போர்க்களத்தில் ஒரு கால் முற்றாக பாதிக்கப்பட்ட நிலையில் யாருடைய உதவியுமின்றி உழைக்க நினைத்த இவருக்கு கந்துவட்டி கும்பல் பெரிய முட்டுக்கட்டையாக மாறியுள்ளதாக குறித்த பெண் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார். தொடர் மிரட்டல்கள், அவமானங்கள் மற்றும் பணத்தை தராவிட்டால் கொலை செய்து விடுவோம் என்ற அச்சுறுத்தல்களுக்கு பயந்து வேறு வழியின்றி கொழும்புக்கு சென்று தனது ஒரு சிறுநீரகத்தை குறைந்த விலைக்கு விற்று அந்த பணத்தை வட்டி பணத்துக்காக வழங்கியதாக கவலையுடன் கூறியுள்ளார். சிறுநீரகத்தை விட்டு பணத்தொகையை கொடுத்த பின்னரும் அந்த வட்டி கும்பல் இன்னும் வட்டி மீதமுள்ளது என கூறி அவரை தொடர்ந்து துன்புறுத்தி வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இந்த பெண் தற்போது உயிரை மாய்த்துக் கொள்ளும் எண்ணம் தோன்றும் அளவிற்கு விரக்தியில் உள்ளதாக கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெறுவதாக கூறப்படும் பகடிவதைகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நேரடியாக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ மற்றும் வணிக கற்கைகள் பீடத்தில் பகடிவதைகள் இடம்பெறுகின்றன என்று குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தது. இந்த முறைப்பாடுகள் தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மட்டத்தில் விசாரணைகளை முன்னெடுத்து அறிக்கை தருமாறு பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கூறியிருந்தது. எனினும் பல்கலைக்கழக நிர்வாகம் பதிலதையும் வழங்காத நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நேரடி விசாரணை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பகடிவதை எனும் பெயரில் பாலியல் அத்துமுறைகள், துஷ்பிரயோகங்கள், சீண்டைகள் என்பவற்றுடன் உடலியல் ரீதியான தாக்குதல்களும் இடம்பெறுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. குறித்த பகடிவதைகள் பல்கலைக்கழகத்திற்கு வெளியே தனியார் வீடுகள், விடுதிகளில் தங்கியுள்ள மூத்த மாணவர்கள் தமது இடங்களுக்கு அழைத்து பகடிவதை புரிவதனால் பல்கலைக்கழகத்திற்கு வெளியே நடக்கும் செயல்களுக்கு பல்கலைக்கழகம் பொறுப்பேற்க முடியாது எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் வெளியே தனிப்பட்ட ரீதியில் போலீஸ் முறைப்பாடோ அல்லது வேறு நடவடிக்கையோ எடுக்க முடியும் என பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு பல்கலைக்கழக நிர்வாகம் கூறி வருவதாகவும் குற்றச்சாட்டுகளால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் குற்றம் சுமத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் உள்ள எந்த கட்டடங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டமைக்கான ஆவணங்கள் தம்மிடம் இல்லை என்றும் அவை எதற்கும் வாடகை அறவிடப்படவில்லை என்றும் மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது.
யாழ்ப்பாணத்தில் உள்ள பழைய பூங்கா வளாகத்தில் இனிவரும் காலத்தில் எந்த திணைக்களத்துக்கும் காணி வழங்குவதில்லை எனவும் பழைய பூங்கா வளாகத்திற்கான நம்பிக்கை நிதியம் உருவாக்குவது என கடந்த 25ஆம் ஆண்டு மே மாதம் மாவட்ட செயலர் மானா பிரதீபன் தலைமையில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் வளாகத்தில் உள்ள திணைக்களங்களிலிருந்து காணிக்கான விலை மதிப்பீட்டுக்கு அமைய வாடகை அறவிடுவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து மாவட்ட செயலர் தலைமையிலான குழுவினர் பழைய பூங்கா பகுதிக்கு நேரில் சென்று அங்கு அமைக்கப்பட்டுள்ள கட்டிடங்களை பார்வையிட்டு இருந்தனர். இந்த நிலையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 9 மாதங்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரைக்கும் பழைய பூங்காவினுள் உள்ள கட்டடங்களுக்கு வாடகை அறவீடு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படாத நிலையில் வாடகை பணம் அறவீடு செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழைய பூங்கா வளாகத்தில் இனிவரும் காலத்தில் எந்த திணைக்களத்துக்கும் காணி வழங்குவதில்லை என தீர்மானம் எடுக்கப்பட்டு 6 மாத கால பகுதிக்குள் பழைய பூங்கா வளாகத்தினுள் உள்ளக விளையாட்டரங்கு அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மக்கள் விடுதலை முன்னணியில் இருந்து பிரிந்து சென்றுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களை பழிவாங்கும் மோசமான நோக்கத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய திட்டத்தை நீக்கும் சட்டமூலத்தை அரசாங்கம் கொண்டு வந்துள்ளது என எதிர்க்கட்சி உறுப்பினர் திரு ஜே வீர தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டமூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 72 பேர் இருக்கின்றார்கள். அவர்களின் சம்பளம் கட்சி நிதியத்துக்கே வழங்கப்பட்டு வந்தது. தற்போது அவர்களில் அதிகமானவர்கள் தங்கள் மனசாட்சியின் பிரகாரம் அந்த கட்சியிலிருந்து வெளியேறி சென்றுள்ளனர். அவர்களுக்கு தற்போது பாராளுமன்ற ஓய்வூதியம் மாத்திரமே கிடைக்கின்றது. அதனால் அவர்களை பழிவாங்கும் நோக்கிலே தற்போது அரசாங்கம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அவ்வாறு இல்லாமல் வேறு எந்த நல்ல நோக்கமும் இல்லை. அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக இருந்தால் இதனையும் விட முக்கியமான பல வாக்குறுதிகள் இருக்கின்றன. அவை எதனையும் செய்ய முற்படாமல் இந்த விடயத்தினை கையில் எடுத்திருப்பதன் நோக்கம் பழிவாங்கும் நோக்கமே தவிர மக்களின் பணத்தை மீதப்படுத்துவதற்கல்ல. மக்கள் விடுதலை முன்னணி உறுப்பினர்களின் பில்லியன் கணக்கான பணம் கட்சி நிதியத்துக்கு சென்றிருக்கிறது. அந்த பணம் அவர்களுக்கு கிடைத்திருந்தால் அவர்களுக்கு ஓய்வூதியம் தேவைப்படாது. அரசாங்கம் தற்போது பாராளுமன்ற உறுப்பினர்களது ஓய்வூதியத்தை நீக்குவதன் மூலம் எதிர்காலத்தில் மோசடிகள் அதிகரிக்கலாம். ஏனெனில் தற்போது உள்ள உறுப்பினர்கள் ஒரு காலத்தில் ஓய்வு பெறும்போது அவர்களுக்கு மருந்துக்கு கூட பணம் வசதி இல்லாமல் போகலாம். அதனால் அவர்கள் தற்போது மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கட்சி நிதியத்துக்கு பணத்தை சேகரித்து பிற்காலத்தில் அதன் மூலம் தங்களுக்கு தேவையான செலவுகளை பார்த்து கொள்ளலாம் என நினைப்பார்கள். அதன் பிரகாரமே தற்போது நிலக்கரி மோசடி, கொள்கலன் மோசடிகள் இடம்பெற்று வந்திருக்கின்றன. இது மிகவும் பிழையான முன்மாதிரியாகும். இவர்களைப் போன்று ஏனைய கட்சிகளும் கட்சி நிதியம் ஒன்றை அமைத்தால் எதிர்காலத்தில் நாட்டில் ஜனநாயகம் இல்லாமல் போகும். கட்சி உறுப்பினர்கள் மனச்சாட்சியின் பிரகாரம் செயற்பட முடியாமல் அனைவரும் அடிமைகள் நிலைக்கு செல்வார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய முறைக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அதில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டுமென்றால் அதனை செய்யலாம். அவ்வாறு இல்லாமல் முற்றாக நீக்குவது முறையல்ல. அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை ஜனநாயக முறைமைக்கு பாரிய சவாலாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.